السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهل أتاك حديث موسى إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس أو أجد على النار هدى فلما أتاها نودي يا موسى إني أنا ربك فاخلع عليك إنك بالوادي المقدس طوى وأنا اخترتك فاستمع لما يوحى. قال نبينا محمد صلى الله عليه وسلم: وخير متاع الدنيا المرأة الصالحة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமதானுடைய நாட்களில் நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய நோன்பை, இரவு கால தராவீஹ், தஹஜ்ஜத், நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பொருளாதார வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சதகா, ஜக்காத் போன்ற வணக்கங்களை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாக. குர்ஆன் திலாவத், இஸ்திக்ஃபார், ஸலவாத் போன்ற நல்ல காரியங்களை மேலும் மேலும் நிறைய செய்வதற்குள்ள நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. கடந்துவிட்ட ரமலானுடைய நாட்களில் நம் அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வதோடு மிச்சமிருக்கிற ரமலானுடைய காலங்களையும் பாக்கியமானதாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்துடன் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நோய் நொடிகள் இல்லாமல் முழுமையான ஷிஃபாவை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. யார் யார் என்னென்ன நாட்டங்கள், தேட்டங்கள், நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆயுள் முழுவதும் அடுத்தவர்களிடத்தில் தேவையாகாமல் முடங்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய உடல் உறுப்புகள் செயல்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அவன் தந்த நியாமத்துக்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. நம்முடைய மக்களை அல்லாஹு தஆலா எல்லா விதமான தீய தொடர்புகள், தீய நடத்தைகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து சாலிஹான சலாமத்தான மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நம்முடைய காலத்திற்கு பின்னாலும் நம்முடைய காலத்திலேயும் நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா, முக்கியமான 2 சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. ஒன்று சூரா மரியம், இன்னொன்று சூரா தாஹா. பின்னால் சூரா அம்பியாவினுடைய சில பகுதிகள். இந்த சூரா மரியமிலேயும் சூரா தாஹாவிலேயும் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றிலேயும் 2 தம்பதிகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நபிமார்களை ஒட்டி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் நிக்காஹ் செய்திருப்பார்கள். நிக்காஹ் செய்யாத எந்த நபியும் கிடையாது. ஒரு நபின்னு சொன்னால் அந்த நபிகிட்ட 3 விஷயங்கள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிகிட்டையுமே கண்டிப்பாக இந்த 3 காரியங்கள் கண்டிப்பாக இருக்கணும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜு செஞ்சிருப்பாங்க. ஹஜ்ஜு செய்யாத நபியே கிடையாது. ஒரு நபின்னு சொன்னால் அதற்கான தகுதி என்னன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு தடவை அங்கே போயிடணும், அங்கே போய் ஹஜ்ஜு செய்யணும். ஹஜ்ஜு செய்யாமல் அந்த பூமியை தொடாமல் ஒரு நபி இருக்கவே முடியாது. எனவே எல்லா நபிமார்களும் கண்டிப்பாக ஹஜ்ஜு செய்திருப்பார்கள். அதே மாதிரி அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா ஆடுகளை மேய்க்க வைத்திருப்பான். ஆடு மேய்க்காத நபியே கிடையாது. ஏன்னா ஆடுங்கிறது ஒரு பரக்கத்தான விஷயம். அது ஆட்டிடம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். ஏன் நபிமார்களை பூரா அல்லாஹு தஆலா சில நபிமார்கள் ஒட்டகம் மேய்ச்சிருப்பாங்க, சில நபிமார்கள் மாடு மேய்ச்சிருப்பாங்க,
ஆனால் ஆடு கண்டிப்பாக எல்லா நபியும் மேய்த்தே ஆக வேண்டும். அப்போ நபித்துவத்தினுடைய குணமாக ஆடுகளை மேய்ப்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் கூட மக்காவினுடைய அந்த பாலைவன பூமியில் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் என்று அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன ஆடு மேய்க்கிறதுங்கிறது நம்முடைய பொறுமை அவ்வளவு சோதிக்கும். ஆடு மேய்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ மனிதர்களை இனிமே அவங்க மேய்க்க போறாங்க, சமுதாயத்திற்கு வரப்போறாங்க. அல்லாஹ் அதற்கு முன்னால எதற்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா ஆட்டை வச்சு அல்லாஹ் பயிற்சி கொடுக்குறான். ஆடுகள் என்பது பரக்கத்தானது, அது மேய்க்கிறதுல நிறைய பாடம் வேணும், நிறைய பொறுமை இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஆட்டை மேய்க்கக்கூடியவங்களுக்கு பணிவுத்தன்மை ஏற்படுவான். ஒவ்வொரு மிருகத்திலையும் ஒவ்வொரு குணம் இருக்குது. அந்த மிருகத்துடைய தொடர்புல இருக்கிற பொழுது அந்த குணங்கள் அந்த மனுஷனுக்கு வருது. யாரு குதிரையை இது பண்றானோ, குதிரையை வச்சிருக்கிறவனுக்கு இந்த பெருமை குணம் அதிகமாக வருது. இது மாதிரி ஒவ்வொரு மிருகத்தினுடைய சுபாவங்கள் சொல்லி இருக்கு. அப்ப ஆட்டினுடைய சுபாவம் என்னன்னா பணிவு. எனவே ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட இயற்கையாகவே பணிவுங்கிற சுபாவம் வந்துருங்கிறதுனால எல்லா நபிமார்களும் கண்டிப்பாக ஆடு மேய்த்திருக்கணும். அப்ப மூன்றாவது ஒரு நபிக்கான தகுதியாக நிக்காஹ் செய்யாத நபியே கிடையாது. வலகத் அர்ஸல்னா ரஸூலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களுக்கு முன்னால நிறைய ரசூல்மார்களை நாம அனுப்பி வச்சோம், அவங்களுக்கெல்லாம் மனைவிகளும் உண்டு, மக்களும் உண்டு. மனைவி மக்கள் குடும்பம் இல்லாத நபியே கிடையாது. அல்லாஹ்வுக்கு குடும்பமும் குடும்பஸ்தனை ரொம்ப பிடிக்கும். யார் நிக்காஹ் செய்யலையோ, அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நிக்காஹ் செய்யாம அல்லாஹ்வை நீங்க சந்திச்சிடாதீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் எல்லாம் இருந்தும் கூட நீங்க நிக்காஹ் இல்லாம ரொம்ப சந்திச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு நல்ல வசதி இருந்து ஒருத்தர் நிக்காஹ் செய்யாம இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க நிக்காஹ் செஞ்சீங்களா? இல்ல, நிக்காஹ் செய்யல. வசதி இருக்குதா? எல்லா வசதியும் இருக்குது, வயசும் வந்துட்டு, நிக்காஹ் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க ஏன் முஸ்லீமா இருக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவத்துல போனா துறவரத்துல போயிடலாமே அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ துறவியா போயிடலாமே நீங்க. எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு கோப வார்த்தை அது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் குறித்து, நிக்காஹ் வாழ்க்கையை குறித்து, ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில அவங்களை குடும்பஸ்தர்களாகத்தான் அல்லாஹ் பார்க்க விரும்புவான். அப்போ குடும்பமும் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் அது ரொம்ப நேசிக்கிறான். ஒரே ஒரு நபி மட்டும்தான் நிக்காஹ் செய்யல நபிமார்கள்ல, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செய்யல, அவருக்கு மனைவி கிடையாது. ஆனா நிக்காஹ் செய்யாம இருந்துருவாங்களா அப்படின்னா இல்ல, பின்னால வருவாங்க. பின்னால ஒரு வாழ்க்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இருக்குது. 33 வருஷம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இனி பின்னால இன்னொரு 40 வருஷம் வாழ்வாங்க. மொத்தம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு 73 வருஷம் வாழ்க்கை இருக்குது. 73 வருஷம் வாழ்க்கையில 33 வருஷத்தை முடிச்சிருக்கிறாங்க. இனி ஒரு 40 வருஷம் பின்னால கியாமத்தினுடைய நெருக்கத்துல வாழ்வாங்க, 40 வருஷம். அப்ப அந்த 40 வருஷத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் நடக்கும், மற்ற குழந்தை மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு. அப்துல் காதர் சொல்லிட்டு யாரோ அவங்க ஒய்ஃப் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, கொஞ்சம் நீங்க போயிடுங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நிக்காஹ்ங்கிறது குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த 2 சூரா மரியம்ல ஒரு தம்பதியை பத்தி அல்லாஹ் சொல்றான். யாருன்னா ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மனைவியை பத்தியும் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சூரத்து தாகால மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மனைவியை பத்தி. அப்ப கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை ஒட்டி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். அந்த நான் சொன்ன மாதிரி வரலாற்றுல முக்கியமான பகுதிகளை மட்டும் சொல்லுவான். இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியுடைய விஷயத்துல கல்யாணமாகி குழந்தை கிடையாது, நீண்ட ஆண்டுகளாக குழந்தை கிடையாது. அப்போ தம்பதிகள் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு 120 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அப்போ மனைவிக்கு 80 வயசு, கணவருக்கு 120 வயசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை காலங்களாக துவா செஞ்சிருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு எவ்வளவு வருஷமா துவா செய்வாங்க. அப்படி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி எல்லாம் ஒரு உறுதிப்பாடு, அல்லாஹு அக்பர். அவர் துவா செய்வாரு, அந்த அம்மா ஆமீன் சொல்லும். எத்தனை வயசுல? வயசான காலகட்டத்தில். இன்னைக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பிள்ளை இல்லைன்னு சொன்னா, 2வது வருஷத்துல பிள்ளை இல்லைன்னா அப்படியே துவா கேட்கிறத நிறுத்துவாரு, அப்படியே நிராசை அடைஞ்சிருவாரு. நீ நமக்கு பிள்ளையே இல்லைங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துருவார். இதெல்லாம் படிக்கணும். தம்பதிகளுடைய வாழ்க்கையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, உலகத்துல கணவன் மனைவி இருந்த அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை பாருங்க.
கிடையாது. மருத்துவம், மருந்துகள் இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் நாடினால் இதெல்லாம் உடைச்சிட்டு அல்லாஹ் கொடுப்பான். குழந்தைகளை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு காரணங்கள் எல்லாம் தேவையில்லை. சில நேரங்கள்ல காரணங்களோடு கொடுப்பான், சில நேரங்கள்ல காரணம் இல்லாம கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். எதை வச்சு அல்லாஹ் தாலா கொடுத்தான்? காரண காரியங்களா? அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் கொடுக்கிறான். கணவன் மனைவியுடைய உறவு என்பது அது ஒரு ஆதியான உறவு. உலகத்துல நிறைய உறவுகள் இருக்கு பெருமக்களே. உலகத்துல நிறைய உறவு இருக்கு. பாப்பா பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு இருக்கு, சகோதரர்களுடைய உறவு இருக்கு, மாமனார் மருமகளுடைய உறவுகள் இருக்கு. உலகத்துல எத்தனை உறவுகளை வேணாலும் நீங்க சொல்லுங்க. உலகத்துல முதல்ல உருவான உறவு கணவன் மனைவியுடைய உறவு. அது சொர்க்கத்தில் உருவான உறவு. இந்த உறவுங்கிறது அவ்வளவு புனிதமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல படைச்சு வச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை அனுபவிக்க மாட்டேங்கிறார். சொர்க்கம் இன்பமாக இல்லை, ஒரு வகையான வெறுச்சியா இருக்குது. சொர்க்கத்திலேயே இருந்தாலும் கூட அவருக்கு இன்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுக்கூன் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. இது நம்ம கேள்விப்பட்ட ஆச்சரியப்படுறோம். சொர்க்கத்திலேயே நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாம வருஷத்துல தவிக்கிறாரு. தூங்குனாரு. தூங்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா அவருடைய விலா எலும்பை உருவி ஹவ்வாவை படைச்சு வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கும் போதுதான் அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழிச்சிட்டு இருக்கும் போது ஹவ்வாவை படைக்கல. உலகத்துல ஒரு ஆணனுடைய ஜோடி, முதல் ஆணனுடைய ஜோடி அல்லாஹ் படைச்சது, நம்முடைய தாயை படைச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விலா எலும்பிலிருந்து, இடது விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் படைச்சான். விலா எலும்பை ஏன் தேர்வு செஞ்சான் அப்படிங்கிறது அது ஒரு தனி கதை. அல்லாஹ் ஏன் மனுஷனுடைய உடம்புல மந்தைகள் தேர்வு செய்யலாம் இல்லையா? ஒரு படைப்பினுடைய மூலம் எதுவோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மனுஷனுடைய உடம்புல உள்ள எலும்புகள்லேயே ரொம்ப பலகீனமான எலும்பு விலா எலும்பு. பலகீனமான உடம்புல எல்லா எலும்புமே பலமான எலும்பு. ஆனா ரொம்ப பலகீனமான எலும்பு எதுன்னா விலா எலும்பு தான். லேசா சின்ன ஒரு இது நடந்தா கூட முதல்ல அது உடைஞ்சு போகும். அது அவ்வளவு பெரிய அளவுல பலகீனமானது. ரொம்ப மெல்லிய எலும்பும் அதுதான், ரொம்ப வளைவான எலும்பும் அதுதான். விலா எலும்புல 3 தன்மை இருக்குது. இடது பக்கத்தினுடைய விலா எலும்புல இருந்து படைக்கிறான். ஒரு விலா எலும்பை கொடுத்ததுனால இந்த பக்கம் 18 இருக்கும். 18 விலா எலும்பு 18 இருக்கும். இந்த பக்கம் 17 தான் இருக்கும். ஆண்களுக்கு ஒன்னு ஏற்கனவே பெண்களுக்கு கொடுத்துட்டதுனால 17 எலும்பு தான் இருக்கும். அப்ப அந்த விலா எலும்பு அல்லாஹ் படைக்கிறான். விலா எலும்பு கோணலாகத்தான் இருக்கும். அது கோணலாகத்தான் இருக்கும். கோணலா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிமித்த பார்க்காத, அதை நீ உடைச்சிருவ. அந்த உடைக்கிறது தான் தலாக்குன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில விஷயங்கள் அது கோணலாக இருக்கிறது தான் அதனுடைய மரபு, அதனுடைய அழகு, அதனுடைய இயற்கை. அது கோணலா இருக்குது. புருவம் இருக்குது. புருவம் எப்படி இருக்கணும்? அது கோணலா தான் இருக்கணும். ஒருத்தர் புருவத்தை நேரா வச்சு பாருங்க, அது அசிங்கமாக இருக்கும், அது அழகு இல்லை. அப்ப நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா? கோணலா இருக்குன்னு யோசிக்க கூடாது. நான் சொல்றேன், இதை பூராவுமே பெண் சமுதாயத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அது கோணலா இருக்குன்னு யோசிக்க கூடாது. சில நேரங்கள்ல கோணலா தான் பேசுவாங்க, கோணலா தான் செய்வாங்க. அது அவங்களுடைய இயற்கைன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். அதுதான் அவங்களுடைய இயற்கை. இப்படித்தான் பேசுவாங்க, இப்படித்தான் செய்வாங்க. தீர்வு நோக்கி பேசுறதை விட பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கும், தீர்வு இருக்காது. நீங்க 1 மணி நேரம் பேச விட்டீங்கன்னா நம்மால் என்ன செய்வாங்கன்னா, போன உடனே முதல்ல என்ன பிரச்சனை, என்ன முடிவுக்கு கொண்டு இவர் பார்ப்பாரு. அந்த அம்மா சுத்தி வளைச்சி பேசி அந்த என்ன கொஞ்ச நேரம் கேட்கணும். அவர் பேசுற பேச்ச, அந்த அம்மா பேசுற பேச்ச காலையில இருந்து நடந்தது பூரா ஒப்பிக்கணும். இவருக்கு கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. அவர் ஏற்கனவே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்த உடனே அந்த அம்மா ஆரம்பிக்கும், தெரியுமா உங்களுக்கு, நான் தெரியுமா, அந்த அம்மா வந்துச்சு, இந்த அம்மா வந்துச்சு, உங்க அம்மா வந்துச்சு, உங்க அப்பா வந்தாங்க, அவர் வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் போது இவர் அப்படியே வந்த டென்ஷன்ல உட்கார்ந்து என்ன தீர்வு சொல்றாங்க. முதல்ல இவருக்கு அதுதான் தீர்வுக்கு, முடிவுக்கு வா. ஆனா அவங்க அவ்வளவு பேசுவாங்களே தவிர கடைசி வரைக்கும் தீர்வுக்கு வர மாட்டாங்க, தீர்வுக்கு வரவே மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு மெச்சூர்டு கிடையாது. அதுதான் அவங்களுடைய சுபாவம். இதை புரிஞ்சுக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத நீங்க கேட்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 600 வார்த்தையாவது பேசணுமா பெண்கள்? அவங்களுடைய சுபாவத்தை 600 வார்த்தையாவது பேசணுமா? பேசுறது சரி, கேட்கறதுக்கு யார் இருக்கா? கேட்கறதுக்குள்ள ஆள் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம பெற வேண்டிய கவுன்சிலிங். உலகத்துல நமக்கு யாருமே கவுன்சிலிங் பாடம் எடுக்க வேண்டாம். நம்ம போய் யாருக்கு முன்னாலே உட்கார்ந்து எனக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி கவுன்சிலிங் சொல்லுங்க
அதனால தான் அதுக்கு தான் 11 கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிக்காஹ் இல்லை, நம்மள்ட்ட என்ன ஒரு வாழ்க்கையா இருக்குது, 11 வாழ்க்கை இருக்கு. நீங்க உங்க மனைவியினுடைய விஷயத்துல எந்த கேரக்டர்ல நீங்க திணறி போய் நின்னாலும், இதை எப்படி நான் ஹேண்டில் பண்றது தெரியல நீங்க யோசிச்சாலும் 11 மனைவிமார்களை ஸ்கிரீன்ல ஓட முடியல. ஏதாவது ஒரு மனைவி இங்க பேச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனைவி, வயசுல மூத்தவங்க, வயசுல சின்னவங்க, அனுபவத்துல கூடினவங்க, குடும்பத்துல நிக்காஹ் முடிச்சிருக்கிறாங்க, வெளியே அந்நியத்துல சொந்தத்தில் எடுத்திருக்கிறாங்க, பணம் உள்ளவங்க, பணம் இல்லாதவங்க, பலகீனமானவங்க, இப்படி என்னென்ன வெரைட்டி நீங்க குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்கிட்ட ரோல் மாடல் இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா மனைவிமார்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 23 வருஷம், 25 வயசுல இருந்து ஒரு 38 வருஷம் வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கு. நான் அதுதான் ஒவ்வொரு நிக்காஹ்லையும் நாம சொல்றது. தொழுக தக்பீர் கட்டினா 10 நிமிஷத்துல தொழுக முடிஞ்சு. நோம்பு காலையில வச்சா மாலையில அரை நாள்ல நோம்பு முடிஞ்சிடும். ஹஜ்ஜி 8ல எஹ்ராம் கட்டினா 13ல 5-6 நாள்ல ஹஜ்ஜி முடிஞ்சிடும். கபில்து கையை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா எப்போ முடியும்? அது எப்போ முடியும்? மௌத்து வரைக்கும் இருக்கு, சொர்க்கத்திலேயும் இருக்கு. அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு. இது சொல்லும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், அதுக்கு அங்கேயும் சொர்க்கத்தில் ஆமாம் அவங்க வருவாங்க, அப்போ அது சொர்க்கமான்னு கேட்குறாரு அவர். அப்போ அது சொர்க்கம் தானா? இங்கே படுற பாடு காணாமல், இங்கே கஷ்டப்படுறது காணாமல் அங்கேயும் போய் ஆசுறது. நம்ம ஜனாசாலையை அப்படித்தான் துவா கேட்கிறோம். அல்லாஹும் அப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, அஹ்லன் கைரம் மின் அஹ்லி, ஜௌஜன் கைரம் மின் ஜௌஜி. யா அல்லாஹ், எங்க மனைவி, இவருடைய மனைவியை சிறந்த மனைவியாக மாற்றிக்கொள். ஜனாசா தொழுகையில் என்னங்க துவா ஓதணும்? 3வது தக்பீர்ல, 3வது தக்பீருக்கு பின்னால ஜனாசாவுக்கு துவா செய்யறோம் இல்லையா? என்ன துவா செய்யறோம்? யா அல்லாஹ், இவரை சிறந்த குடும்பமாக, சிறந்த மனைவியாக, சிறந்த கணவராக, இவருக்கு சிறந்த வீடாக மாற்றிக்கொடு, இதையே மாற்றிக்கொடு சிறந்ததாக. அல்லாஹ் மனைவிமார்கள் அல்லாஹ் தஆலா ஊரில் இருக்குதுன்னு வைங்க. ஆனாலும் இங்க நம்ம என்ன விளங்கணும்னா, ஒரு மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தொடங்குகிறார். சோளத்திலிருந்து, விழா எலும்பிலிருந்து. அது பலகீனமானதுதான், அது மெல்லியதுதான், அது விளைவானதுதான். ஆனாலும் அது இதயத்திற்கு பக்கத்தில் இருக்கு. அல்லாஹ் அதனாலதான் வலது பக்கத்துல உருவாம இடது பக்கத்துல உருவி அல்லாஹ் படைச்சான். அதுவும் தூக்கத்துல ஏன் படைச்சான் தெரியுமா? அவர் முடிச்சிட்டு இருக்கும் போதாவது நிறைய டென்ஷன்ல இருப்பார். அதனால தூங்கும்போது தூக்கம்ங்கிறது ஒரு மனிதனுடைய அமைதி, நிம்மதி, எதையும் மறந்துருப்பார். அதனால தான் அதுல இருந்து படைச்சதுனால தான் மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது, மனைவி ஏன் படைச்சிருக்கேன் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய அமைதிக்காக படைச்சிருக்கேங்கிறாங்க. மனைவிமார்கள் படைக்கப்பட்டது அமைதிக்காக, நிம்மதிக்காக. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளையும் மனைவி சரியான சாலிகான மனைவியாக இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சாதாரணமாக எதிர்கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வஹியை பார்த்துட்டு பதறி போய், திணறி போய், ஜிப்ரீலை பார்த்துட்டு பயந்து போய், உடம்பெல்லாம் காய்ச்சல், நடுக்கம். கணவன் மனைவியுடைய உறவை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நடுங்கி போய் வராங்க. முதல்ல அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்திருக்கிறாங்க, உண்மையான தோற்றத்தை பார்த்திருக்கிறாங்க. அவர் ஜிப்ரீலும் தெரியாது, 3 தடவை கட்டி பிடிச்சு அனுப்பியிருக்கிறாரு. குர்ஆன் ஓத சொல்றாரு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஓஷோ சொல்லுவார். ஓஷோ ஒரு பெரிய தத்துவ ஞானி. சில நேரங்கள்ல கிறுக்கு மாதிரியும் பேசுவாங்க ஆளு. சில நேரம் அவர் இந்த விஷயத்துல சொல்லும் போது சொல்றார், நான் இங்கே புத்தரையும் பார்க்கிறேன், முகமது நபியையும் பார்க்கிறேன். புத்தருக்கு போதி மரத்தினுடைய அடியில் ஞானம் வந்த பொழுது குடும்பம், மனைவி, மக்களை எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாரு. உங்க நபிக்கு ஹிராமலையில் ஞானம் வந்த உடனே தான் மனைவியை தேடிதான் ஓடி வந்தார். மனைவியை தேடி ஓடி வருகிறார். ஹிராமலையில் நடந்த பிரச்சனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னே தெரியாம கதீஜா அம்மாட்ட வந்து, கதீஜா சம்மினூனி, எனக்கு போத்துங்க, எனக்கு என்னமோ நடக்குது, பயமா இருக்குது. அப்படியே தன் கணவரை ஆற தழுவி கட்டி பிடிச்சு போர்த்திட்டு, கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நபியே? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்க உறவுகளை சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்றீங்க, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். உன் மனைவி சொல்லுகிற ஆறுதல். வீட்டுக்குள்ள வச்சு தன் கணவரை அணைச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் உள்ள வந்துட்டாரு, வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இதோ அவர்தான், இவர்தான் ஜிப்ரீல். ஜிப்ரீலும் தெரியாது, மலக்கும் தெரியாது, எதுவுமே
கொண்டு வந்து கதீஜா அம்மா எனக்கு தெரியலையே, இல்ல நிக்கிறாரு. ஒரு குழந்தை மாதிரி நடுக்கிறாங்க. அன்றைக்கு யார் இருந்தா? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, யார் இருந்தது? யாருமே கிடையாது. அன்னைக்கு கதீஜா அம்மா மட்டும்தான், மனைவி மட்டும்தான். தன் கணவரை தேற்றுகிறார்கள், ஆறுதல்படுத்துகிறார்கள், உற்சாகப்படுத்துறாங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இன்னைக்கு அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் இன்னைக்கு தேவை. இழந்து நிற்கிறோம் சமுதாயத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவர் வீட்டுக்குள்ள வரும்போது மனைவியை பார்க்கிறார், மனைவி கணவரை பார்க்கிறார், மனைவி கணவரை பார்த்து சிரிச்சிட்டு வரவேற்கிறார், கணவன் சிரிக்கிறார். அந்த நிமிஷத்துல 2 பேருடைய பாவம் மன்னிக்கப்படுதுன்னு நாங்கள் சொல்லலாம். சிரிச்சாலே பாவம் மன்னிக்கப்படும். சிரிச்சா போதும், சிரிக்கணும் இல்லையா? உள்ள நுழையும் போது சிரிக்கணும். இவரும் சிரிக்கிற மாதிரி பார்க்கணும், சிரிக்கிற மாதிரி வரணும். செருப்பை கலட்டும் போது பொறுப்பையும் சேர்த்து கலட்டிட்டு தான் வரணும். நான் பெரிய டாக்டர்ன்ட்டு உள்ள வரக்கூடாது, நான் பெரிய வக்கீல், நான் பெரிய எப்படின்னா 100 பேர் வேலை செய்யறாங்க என் கம்பெனி தெரியுமா, நான் வந்தா அப்படியே ஆடும், அப்படியே அடங்கும், அப்படியே கண் உத்தரவு, கை உத்தரவு, இவர் மொத்தத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுவார். வெளியெல்லாம் போய் பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய விட்டு கொடுத்துட்டு வந்துருவாரு. ஆனா குடும்பத்துக்குள்ள மனைவிட்ட மக்கள்கிட்ட போட்டு பார்ப்பார், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, இங்கவே விட்டு கொடுக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க உங்க பொறுப்பு போற தூக்கி எறிய வேண்டியது இங்கதான். ஒரு கணவராக மட்டும் உள்ளவாங்க, ஒரு தந்தையாக மட்டும் உள்ளவாங்க. இன்னமின் அஷர்ரிர் ரிஜால், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காதவன் யார் தெரியுமா? இதா தகல பைத்தஹு இஹ்தம்மத் ஜௌஜத்துஹு, உள்ள வந்துட்டாலே மனைவிக்கு கவலை வர ஆரம்பிச்சிடும். ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது மனைவிக்கு கவலை எங்க வரணும்? கவலை வருது. வஹரு அவுலாதுஹு, பிள்ளைகள் எல்லாம் பக்கத்துல வர மாட்டேங்காங்க, அப்படி வச்சிருக்கிறாரு. ஒரு ராணுவ கேம்ப் மாதிரி வச்சிருக்கிறாரு, ஒரு டெரரா டீல் பண்றாரு வீட்டுக்குள்ள வரும்போது. இவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஆளுன்னு. இன்னைக்கு பல வீடுகளில் சண்டே வந்துருச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கவலை வருதா இல்லையா? கூப்பிட்டு சொல்லுவார், வீட்டில் இருப்பார் அந்த ஆள், நீ அவரை டென்ஷன் ஆக்கிறார, ஒழுங்காக முதலே சொல்லி வச்சிருந்த அந்த அம்மா. இன்னைக்கு நிறைய வீடுகள் என்பது கணவர் உள்ள வருகிற பொழுது மனைவிக்கு மகிழ்ச்சி வரணும், பார்க்கணும், சிரிக்கணும், பாவம் மன்னிக்கப்படுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரியலையே, இல்லங்க நிக்கிறாருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் கணவர் மடியில வச்சு வலது பக்கத்துல வச்சு, ஹல் தராஹு, இப்ப தெரிகிறாரா? ஆமா தெரிகிறார். இடது பக்கத்துல வாங்க, அணைச்சு வைக்கிறாங்க, இப்ப தெரிகிறாரா? ஆமா தெரிகிறார். என் மடியில உட்காருங்க, மடியில உட்கார வைக்கிறாங்க. ஹல் தராஹு, இப்ப நிக்கிறாரா? ஆமா நிக்கிறாரு, எனக்கு அவர் பயமா இருக்கு அவரை பார்த்தா. சரின்ட்டு தன் தலையில இருந்த முக்காட்டை லேசா விலக்கிட்டு செல்ல கதீஜா அம்மா இப்ப தெரிகிறாரான்னு கேட்டாங்க. இல்ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா, கையை கொடுங்க, நீங்க நபி ஆயிட்டீங்கன்னாங்க சொல்லுறாரு. கதீஜா அம்மா தான் முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அடையாளம் காட்டணும். மனைவிங்கிறது அவ்வளோ பெரிய இடம், அது அவ்வளோ பெரிய அந்தஸ்து. அது உங்களை அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். உங்கள்கிட்ட வந்து நீங்க பயப்பட வேண்டாம். என் கணிப்பு சரியாக இருந்தால் அவர் ஜிப்ரீல். அவர் ஜிப்ரீல் யாருக்கு யார் சொல்லி கொடுக்கிறார்? உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறாரு, எனக்கு எப்பவுமோ வந்துட்டாருட்டாங்க அந்த அம்மா. எங்கிட்ட வந்து அப்பவே நாங்க என் தோழிகளோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது கணேசனுக்கு ஒருவர் வருவார், இந்த கூட்டத்தில் யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் அவர் கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ண உங்களை கல்யாணம் முடிக்கணும், அரபுலகத்தில் தேடி நான் உங்களை கண்டுபிடிச்சேங்க கதீஜா. இன்னொரு காலம் வந்துச்சுங்க, மனைவி கணவரை மடியில போட்டு ஆறுதல் சொல்ற காலம் போய் பின்னால் கதீஜா அம்மாவினுடைய கடைசி காலகட்டம், கதீஜா அம்மாவினுடைய மரண நேரம், காய்ச்சல்ல சக்கராத்தில் படுத்திருக்கிறாங்க. கடுமையான குளிர், காய்ச்சல், நடுக்கம். பக்கத்தில் மகள் ஃபாத்திமா சின்ன பிள்ளை, எனக்கு கடுமையான குளிரா இருக்குது, வாப்பாட்ட போய் போர்த்துறதுக்கு ஒரு போர்வை வாங்கிட்டு வருவியான்னு சொல்லி சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, அம்மாவுக்கு கடுமையாக காய்ச்சலா இருக்குது, குளிரில் படுத்திருக்கிறாங்க, நடுக்கிட்டு இருக்கிறாங்க, போர்த்துறதுக்கு போர்வை கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிட்டு சொன்னாங்க, மகளே, என் கதீஜாவிற்கா இந்த நிலை? என் தீனுக்காக கதீஜா கொடுத்தது மாதிரி உலகத்தில் யாருமே கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு கதீஜா அம்மா இந்த தீனுக்கு கொடுத்ததை நீங்க பார்க்கணும்னா கிளாக் டவர்னு சொல்லி அண்ணாந்து பார்க்குறோம் பாருங்க காபத்துல்லா கிட்ட. அந்த கிளாக் டவர் வேற ஒன்றும் இல்லை, கதீஜா அம்மாவுடைய வீடு தான். கதீஜா அம்மாவுடைய வீடை தான் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கிறாங்க, மக்காவினுடைய அடையாளமாக. அந்த அம்மா இந்த தீனுக்கு செய்த சேவையை அண்ணாந்து பார்க்கணும் கியாமத்து வரைக்கும் கட்டி வச்சிருக்கிறாங்க. கதீஜா அம்மாவுடைய சேவைகளை மறுக்க முடியாத பெருமக்கள். இன்னொரு காலகட்டத்தில் கணவன் மனைவியுடைய உறவை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி படுத்திருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிட்டு சொன்னாங்க, மகளே, எங்கிட்ட கொடுக்கறதுக்கும் போர்வைன்னு சொல்லி
தாங்கள் கட்டியிருந்த தலப்பாக அவிழ்த்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து ரசூலுக்கு போர்த்தி விடுறாங்க, ஹதீஜா அம்மாவுக்கு போர்த்தி விடுறாங்க. குளிரினுடைய நடுக்கம் நிற்கலை. ஹதீஜா அம்மா சொன்னாங்க, மகளே எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? என்னம்மான்னு கேட்டாங்க. நான் எழுந்திரிச்சு நிற்கணும், என்ன நிற்க வைப்பியான்னு கேட்டேன். எழுந்திரிச்சு நிற்கணும், நிற்க வைப்பேன். மகள் சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, நான் செய்கிறேன், நீங்கள் ஏம்மா எழுந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என் உயிரிலும் மேலான கண்மணி என் கணவரை நான் நிக்காக செய்த நாளிலிருந்து அவர்கள் என் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து வரவேற்றதில்லை, நின்று தான் வரவேற்றேன். இதோ என் கணவர் வருகிறார்கள் என்பதை 60 அடி தூரத்தில் அவர்களுடைய கஸ்தூரி வாசனையை நான் உணர்ந்துட்டேன். அவர்களுடைய கஸ்தூரி வாசனை எனக்கு தெரியுது, என் கணவர் வந்துட்டு இருக்கிறார், நான் எழுந்திரிச்சு நிற்கணுங்கிறாங்க. ஒரு கையை சுவற்றிலும் மறு கரத்தை தன் மகளினுடைய தோல் புஜத்திலையும் பிடித்து கொண்டு எழுந்து நிற்கிறார்கள். வரலாற்றில் ஒரு கணவருக்காக சக்கராத்தில் கூட எழுந்து நின்ற வரலாறு எங்கள் ஹதீஜா அம்மாவுக்கு மட்டும்தான் சொந்தமா. என் கணவருக்கு 25 வருஷ வாழ்க்கையில ஒரு நாள் கூட என் கணவர் உள்ள வரும்போது நான் உட்கார்ந்து வரவேற்றது இல்லைங்கிறாங்க உலகத்தில். அப்படிப்பட்ட மனைவிமார்கள் உலகத்தில் எங்கே இருக்கிறார்கள் சொல்லுங்கள் பாருங்க. ஒரு சிறந்த ரோல் மாடல் முன்மாதிரி நமக்கு அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க, ஹதீஜா அம்மாவை ஆற தழுவி மடியில படுக்க வைக்கிறாங்க. காலம் அப்படியே திரும்புவது. ஒரு காலகட்டம் அவர்களுடைய மடியில், இன்றைக்கு கணவருடைய மடியில் ஹதரத் ஹதீஜா அம்மா படுத்திருக்கிற பொழுது ஹதீஜாவிடத்தில் கேட்டார்கள், ஹதீஜா 25 வருஷம் நாம் கணவன் மனைவியாக வாழ்ந்து விட்டோம், நிறைவில் இருக்கிறாய் நீ, எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றி தருவியான்னு கேட்டாங்க. என்ன சொல்லுங்கன்னு. 25 வருஷம் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு ஒன்றுமே கேட்டதில்லை, ஒரு நாள் கூட நீ ஆசைப்பட்டு எதையுமே என்கிட்ட கேட்டதில்லை, எனக்கு விருப்பமாக இருக்குது உன் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு. உனக்குன்னு ஏதாவது ஆசை இருந்தால் நீ சொல்ல மாட்டியா, இந்த நேரத்தில் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார்கள். இத்தனை ஆண்டு காலங்களாக உதடுகள் திறக்காத ஹதீஜா அம்மாவினுடைய உதடுகள் முதலாக திறந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்கிறார்கள், எனக்கு 3 ஆசை மட்டும்தான் யார சொல்லலாம், 3 ஆசை மட்டும்தான், இந்த 3 மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க போதும். ஒரு மனைவி தன் கணவரிடத்தில் வாழ்நாளினுடைய நிறைவு பகுதியில் சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன சொல்லுங்கன்னா, முதல்ல என் ரூஹு போகிற பொழுது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். என்னுடைய முதல் ஆசை, என் ரூஹு போகும்போது நான் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக போகணும். ஹதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தூரம் நேசிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் பெருமக்கள். அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு தெரியல. வஃபாத் ஆயிட்டாங்க, ஆனால் நினைவுகளில் இருந்த ரசூலுல்லாஹ்வால் வெளியே வர முடியாது. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டாங்க. கதவுகள் தட்டப்படுற சத்தம் கேட்டால் கூட ஏ ஹதீஜா அப்படின்னு எழுந்திருப்பாங்க. தூக்கிட்டு இருந்தவங்க ஏ ஹதீஜா தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா வெற்றி பெற்று ஹிஜ்ரி 8 மக்காவுக்குள்ள நுழையும் போது எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டில் தங்குங்கன்னு சொன்ன போது என் ஹதீஜாவுடைய கபருக்கு பக்கத்தில் கூடாரம் அடிங்க, நான் அங்கே தான் தங்குவேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா அம்மா மேல அவ்வளோ முஹப்பத், உலகத்தில் அவ்வளோ நேசிச்சு வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பாவம் மன்னிக்கப்படணும் யார சொல்லும், நிச்சயமாக அதுக்கு நான் பொறுப்பு ஹதீஜா. அடுத்து என்னன்னு கேட்டாங்க, நான் மௌத்தா போயிட்டா என்னுடைய கஃபன் துணி உங்க ஆடை தான், உங்க ஆடையில தான் என்ன கஃபன் செய்யணும்னு சொன்னாங்க. தன்னுடைய கணவருடைய ஆடையில கஃபன் செய்யணும்னு கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு கபூரிலையும் உங்களோடு இருக்கணும், உங்கள் ஆடையோடு இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏன் கணவன் மனைவியினுடைய உறவு ஆடையோடு ஒப்பிடுறான். புன்ன லிபாசுல்லக்கும் ஆன்தும் லிபாசுல்லஹும், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை ஏன் சொல்றான்? ஏன்னா ஆடை தான் ஒரு மனுஷன் சொந்தமாக்குற முதல் பொருள். அதுதான் ஆடை தான் ஒரு மனுஷன் மௌத்துக்கு பின்னாலே கபூர் வரைக்கும் கொண்டு போறது ஆடை. கபூர்ல வேற என்னத்தை கொண்டு போறான்? கபூர்ல ஆடையை மட்டும்தான் கொண்டு போறான், கஃபன் துணியை மட்டும்தான் கொண்டு போறான். அவன் பிறந்த உடனே முதல்ல சொந்தமாக்குறது ஆடை தான், ஆடையை வச்சுதான் சுத்துறாங்க. ஆடைங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமும் ஆனது. அது மானத்திற்கு, பாதுகாப்பிற்கு, குறைய மறைக்கிறதுக்கு, இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. சொன்னாங்க உங்க ஆடையில அபூபக்கர் ரலியல்லாஹு மூத்தா போகும்போது சொன்னாங்களாம், என்ன குளிப்பாற்றுறது என் மனைவி தான் குளிப்பாட்டணும்னு சொல்லி வசியத் பண்ணிட்டு. கணவன் மனைவியினுடைய உறவுகள்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது. எவ்வளோ தூரத்திற்கு கபூரில் கூட உங்கள் ஆடையை வச்சுட்டா என்ன, நீங்கள் கஃபன் செய்யணும், கஃபன் செஞ்சு அடக்கணும். என்னுடைய 3வது ஆசை, அல்லாஹ் எனக்கு 4 பெண் மக்களை தந்தான். 4 பொம்பளை பிள்ளைங்கள்ல ருக்கையா, உம்மு குல்சும், ஜெய்னப் 3 பேர்களை நான் வளர்த்து ஆளாக்கி அதவு கொடுத்து கல்வி கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து நான் கடமையை நிறைவேற்றிட்டேன். என் புள்ள ஃபாத்திமாவை வளர்க்கிற நசீப் எனக்கு இல்லை யார சொல்லலாம்.
என் புள்ள ஃபாத்திமாவை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீங்கள் வளர்த்து இந்த உம்மத்திற்கு நீங்கள் உதாரணமாக என் பிள்ளையை நீங்கள் காட்டணும்னு கேட்டாங்க கதீஜா அம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நான் செய்து கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாங்க. உலகத்தில் மிகச்சிறந்த பெண் சமுதாயத்தினுடைய முன்னோடியாக முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து கொடுத்த பெண். வெட்கம்னா வெட்கம், அப்படி வெட்கங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்ப்பாங்கிறத, உலகத்தில் பெண்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு நம்ம ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான். ஒரு 12 வயசுல மதீனா தெருவில் நடந்து போனால் ஒரு பெரிய போர்வையை போத்திக்கிட்டு நடந்து போவாங்க. சின்ன வயசு பார்த்து சிரிப்பாங்க, வயசான அம்மாம்பாங்க. ஸல்லல்லாஹு சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, என் மகன் ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க. 28 வருஷம் தான் வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில், ரொம்ப வருஷம்லாம் வாழலை. ஒரு 28 வருஷம் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஃபாத்திமாட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, ஃபாத்திமா நான் போகிறேன், என் பின்னால் முதல்ல நீ தான் வந்து சந்திப்பண்ண. 6 மாதம் கூட ஆகும். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி 6 மாதத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகி. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 9 வயசுல தெருவில் நடந்து போகும்போது சொன்னாங்க, அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்க, மகளே கழுத்தை மூடுமா, உன் கழுத்து திறந்திருக்குது. பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறத ஒரு தாயாக தந்தையாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வளர்த்து இந்த உம்மத்தில் சொர்க்கத்தினுடைய தலைவியாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. மிக்க மேலான பெருமக்கள், திருமண உறவு பந்தம் என்பது அல்லாஹ் நேசிக்கிற மகத்தான உறவு என்பதை அல்லாஹு தஆலா இந்த 2 வரலாற்றின் வழியாக, மறுபுறத்தில் தாகாவின் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவிக்காக நெருப்பு தேடி போன இடத்தில் அல்லாஹ் நிறுத்தி சொன்ன, மூசாவை நில்லுங்கள், நீங்கள் நிற்கிற இடம் அது என்னுடைய வஹி வரக்கூடிய இடம். செருப்ப கலட்டுங்க, உங்களை நபியாக நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சூரத்து தாகா. மனைவிக்கு வேலை செய்ய போனாரு. இந்த ஆயத்தின் கீழே என்ன எடுக்கிறாங்க தெரியுமா? மனைவிக்கு உதவி செய்ய போனவருக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தார். உலகத்தில் மனைவியினுடைய வேலைகளில் பங்கெடுக்கிற கணவன்மார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியங்களையும் நன்மைகளையும் கொடுப்பான் என்பதை இந்த ஆயத்தின் கீழ் எடுக்கிறார்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.